நாம் அனைவரும் இந்த மாய உலகில் சந்தோஷமாக வாழ பல தந்திரங்களை செய்திருப்போம். ஆனால் பல பேருக்கு தந்திரம் என்ற வார்த்தையில் உள்ள அந்த 5 எழுத்துக்கள் மட்டும்தான் தெரியுமே தவிர மற்றபடி தந்திரமாக வாழ தெரியாது. அப்படி தந்திரமாக வாழ வேண்டும் என்று ஆசை இருக்கும் பட்சத்தில் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் பின்வரும் வீடியோக்களை முழுமையாக பாருங்கள். இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களை பார்க்கலும் சர்ப்பம்தான் மிக தந்திரமாக இருக்கின்றது. அதை எப்படி சொல்கின்றேன் என்று சொன்னால், மற்ற ஜீவராசிகள் தன் இனத்தில் உள்ள ஒரு மிருகத்தையோ அல்லது பறவைகளையோ மட்டும்தான் தந்திரமாக ஏமாற்றி தன் ஆசையை நிறைவேற்றிக் கொள்ளும். ஆனால் சர்ப்பம் தன் இனத்தை தாண்டி அதைவிட பலத்திலும் உருவத்திலும் அதிகம் திறன் வாய்ந்த மனித இனத்தை ஏமாற்றி அவன் கொள்கையை மீறச் செய்துள்ளது. இதை வைத்துதான் சர்ப்பம் மிகவும் தந்திரமான ஒரு உயிரினம் என்று சொன்னேன். அந்த சர்ப்பம் எப்படி அந்த மனித இனத்தை ஏமாற்றியது, என்ன நோக்கத்திற்காக ஏமாற்றியது என்று பார்ப்போம். இந்த உலகை படைத்த தேவன் மனிதனிடம் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்னவென்றால், அந்த ஏதேன் தோட்டத்தில் ஒரு மரத்தை வைத்து அந்த மரத்தில் வரும் கனிகளை மட்டும் எக்காரணத்திற்காகவும் சாப்பிடக்கூடாது என்று ஒரு கட்டளையை கொடுத்திருக்கின்றார். இந்த கட்டளையை அந்த மனிதர்கள் பின்பற்றி அந்த தோட்டத்தில் உள்ள அனைத்து கனிகளையும் உண்டு வந்துள்ளனர், அந்த ஒரு மரத்தை தவிர. அந்த சமயத்தில்தான் தேவன் கொடுத்த கட்டளையை அந்த மனிதர்கள் மீற வேண்டும், தேவனை அவமதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த சர்ப்பம் அந்த மனுஷியிடம் வந்து தந்திரமாக பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறது. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என அந்த சர்ப்பம் எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல் கேள்வி எழுப்புகிறது. சர்ப்பத்தின் நோக்கம் தெரியாத அந்த மனுஷி அந்த சர்ப்பத்திடம் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கின்றாள். நாங்கள் தோட்டத்தில் உள்ள அனைத்து கனிகளையும் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கின்ற விருட்சகத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்று அந்த ஸ்திரீ சர்ப்பத்தின் தந்திரத்தை அறியாமல் அந்த சர்ப்பத்திடம் சொல்கின்றாள். இதுவரை அந்த ஸ்திரீ சர்ப்பத்தின் தந்திரங்களுக்கு ஏமாறவில்லை, சுயமாக எந்த முடிவும் எடுக்கவில்லை. சர்ப்பத்தின் தந்திரமும் இன்னும் பலிக்கவில்லை. இருந்தாலும் சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தை எப்படி நேர்த்தியாக செயல்படுத்துகிறது, என்ன வார்த்தையை சொல்கிறது என்று கவனித்தால், நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள், இதை தேவன் அறிவார் என அந்த சர்ப்பம் அந்த மனுஷியிடம் சொல்கிறது. இதை கேட்டதும் இதை பற்றி ஒரு வார்த்தை கூட தேவனிடம் கேட்காமல் அந்த சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவிசாய்த்து அந்த பழம் அருமையாக இருந்த காரணத்தினால் தேவனின் கட்டளையை மீறி அதை உண்டு ஆதாமுக்கும் கொடுக்கிறார். இருவருடைய கண்களும் திறக்கப்படுகிறது. கண் திறக்கப்பட்டு அடுத்த நொடி கணமே இருவரும் நிர்வாணியாக இருப்பதை உணர்ந்து அத்தி இலைகளை தைத்து உடலை மறைத்துக் கொள்கிறார்கள். இவர்கள் தவறு செய்ய காரணமாயிருந்த முதல் விஷயம் ஆசை, இரண்டாவது கீழ்ப்படியாமை. சர்ப்பத்தின் நோக்கம் நிறைவேறியது. நாம் வாழும் இந்த காலத்திலும் இன்னும் கஷ்டப்பட காரணம் ஆசையும் கீழ்ப்படியாமையும் தான் காரணம். இதை உணர்ந்து கொண்டால் உங்களை ஏமாற்ற வரும் மனிதர்களை எளிதாக கண்டுகொண்டு உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.